ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த வல்லப கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்ம பலன்கள் சொல்ல போறோம். இந்த பலன்கள் சொல்லிட்டு இருக்கும் போது என்னென்ன நிமித்தங்கள் எனக்கு தென்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல போறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சார், எங்களுக்கு நேரில் வர முடியாது, ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டான்னு கேட்குறவங்களுக்கு அந்த கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் எதையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எனதருமை நேயர்களே, இந்த வாரம் நம்ம பார்க்க போவது மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். இது பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான காலம். சந்திர பகவான் இந்த வாரத்தில் எங்க தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்னா சித்திரை நட்சத்திரத்தில் பயணத்தை துவக்குகிறார். அதனுடைய நிறைவு தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். இதில் மிக முக்கியமானது 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அதாவது 4ஆம் தேதிங்கிறது தமிழ் நாள சொல்றேன், ஆங்கிலத்துக்கு 18ஆம் தேதி மார்ச் 18 சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியை மிக முக்கியமாக நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராத மனிதர்களே கிடையாது. நாள்தோறும் பல பேர் சார் எனக்கு இந்த பிரச்சனைன்னு ஒவ்வொருவரும் அவருடைய சிக்கல்களை சொல்வது அவர்களுக்கு மிகப்பெரிய இமாலய சிக்கல்களாக தாங்கள் எதை நினைக்கிறாங்களோ அதைத்தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது விநாயக பெருமான் தான். வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும்னா பிள்ளையாருக்கு முதல்ல வீட்டில் தோப்புக்காரனம் போடணும். விநாயக பெருமானே என்னை நீ காப்பாற்று அப்படின்னு ஒரு தோப்புக்கரணம் போட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். விநாயக பெருமானே உங்களுடைய பல்வேறு வகையான சிக்கல்களை தீர்த்து கொடுப்பார். சங்கடகர சதுர்த்திங்கிறது அப்படி விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அற்புதமான நாள், உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாள். அதாவது அந்த நாளை இவ்வளவு முக்கியத்துவத்தோடு நான் சொல்கிறேன். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு யோகம்னா, உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானம்னு பேரு, இளைய உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வச்சுக்கோங்களேன். எப்போ இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம்.
ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பேசுகிறீங்க, அந்த நல்ல விஷயம் நீங்கள் பேசுகிற முகூர்த்தத்தில் நல்லபடியாக கூடி வரும். உங்களுக்கு ஒரு கைராசியும் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க, டாக்டராக இருந்துக்கிட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின் எல்லாமே நல்லபடியாக உங்களை க்யூர் பண்ணி கொண்டு வரும். ஒரு வேலை நிமித்தமாகவோ, ஒரு சுபகாரியம் சம்பந்தமாகவோ, ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ ஒரு வெளியூர் பயணத்தை மேற்கொள்றீங்க, அந்த பயணமும் சிறப்பாக அமையும். பயணத்திற்காக நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த பயணம் செய்றீங்களோ அந்த காரணமும் வெற்றி பெறும். சில பேர் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவாங்க, அந்த முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய நேரம். இளைய சகோதரனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள், பேர பிள்ளைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல வாரம் வச்சுக்கோங்களேன். சந்திர பகவான் கூட உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் தான் இந்த வாரம் பயணத்தை துவக்கிறாருங்கும் போது கல்யாண விஷயத்தில் தடைகள் இருந்த வாழ்க்கைலாம் இப்போ கல்யாண தடைகள் நீங்கும் அப்படின்னு அர்த்தம். பெண் பார்க்கும் படலங்கள் இந்த வாரம் நடக்கும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேட் பண்ணிப்பாங்க திருமணத்திற்காக, அதெல்லாம் ரொம்ப அருமையாக ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணம். இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இந்த கிரகங்களை பார்க்கணும். 4 கிரகங்களுடைய கூட்டணி. இந்த கிரகங்களுடைய கூட்டணி சாதாரண விஷயம் இல்லை. இந்த கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதே இது உலக அளவிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. மேஷராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்காங்க. அதையும் பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்தவங்க சொல்லி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடக்கூடாது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் 2023 நம்முடைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தாய் திருநாட்டை நேசியுங்கள். இங்க உள்ள சொத்துக்களை வித்துறாதீங்க. இங்க உள்ள உங்களுடைய சொத்துக்கள் இருக்கட்டும், எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படும். இந்திய திருநாட்டில் சொத்துக்கள் வாங்குவதை விட்டு விடாதீர்கள். 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் என்ன சொல்றது, நீங்க இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பலருக்கு அங்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறது காட்டுறது. அதுவும் சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்ப 12ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வருகிற போது இந்திய தேசத்துக்காரர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த நாட்டில் நம்ம நிரந்தரமா செட்டில் ஆயிட்டோம் நினைக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இந்திய திருநாட்டில் உங்களுடைய வாழ்வுரிமையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்திய திருநாளை தயவு செய்து மறந்துடாதீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுல குறிப்பா வியாபார பெருமக்கள் புதியவர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வருது, சார் நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது சரிதானா கேட்கிறேன். தாராளமாக போய் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு இந்திய திருநாட்டிற்கு திரும்பி வாருங்கள். எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு கவிஞர் பாடுறார் இல்லையா, அது காலம் உண்மையாக்க போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்திய திருநாட்டிற்கு உள்ளவங்க நீங்கள் எங்கே சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாமும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னார் பாரதியார். ஸோ வெளிநாட்டுக்கு போங்க, சம்பாதிங்க, இங்கே கொண்டு வாங்க. வெளிநாட்டிற்கு போங்க, படிங்க, உங்கள் படிப்பு இந்த நாட்டிற்கு உதவட்டும். அதை புரிஞ்சுன்னா போரும். மேஷராசிக்காரர்களுக்கு இது நன்மையை தரும். சார் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவதாரிணியை வழிபட வேண்டும். காளி இருக்கா இல்லையா, பவதாரிணி, அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல துவங்கி அஷ்டமஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவான் போவார். அப்ப என்ன சார் எனக்கு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் கிடைக்கக்கூடிய வருமானமும் கூடும். சிலருக்கு கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். கடன் தொல்லை இருக்கட்டும் சார், கடன் கிடைக்கட்டுமா அப்படிதானே கேட்குறீங்க. கடன் கிடைக்கும்.
ஒரு கடன் தொகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன் தொகை கிடைக்கும். சிலருக்கு கடன் தொல்லையால் பிரச்சனைகள் வரலாம். அதனால என்ன பண்ணிடணும்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. அது மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாபஸ்தானம் வலுத்திருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய காலம். லாபாதிபதியாக இருக்கக்கூடியவனே குரு பகவான் தான். அவர் ராசியில் உட்கார்ந்துட்டு மிகுந்த லாபத்தை கொடுக்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை தரும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனையில் கிரகங்கள் இருக்கு. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை வருகிற போது ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவார். ஒரு பெண்ணுக்கு கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்கு அப்படின்னா, ஒரு சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருக்கு, தாய் வீட்டை விட்டு விட்டு திருமணம்னு ஆன பிறகு அந்த திருமண வாழ்க்கை அவளுக்கு அற்புதமா இருக்கும். தாய் வீட்டில் வாழ்ந்ததை விடவும் மிகச் சிறப்பாக வாழ்வாள் பெண். இங்கே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சிலருக்கு புதிதாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். மழலை ஒலி கேட்க துவங்கும் சில வீடுகளில். இல்லை பெண்கள் பிரெக்னன்ட் ஆவாங்க. இந்த பிரெக்னன்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையுடைய செழிப்பே மாறப்போகிறது. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பீங்க. தனஸ்தானாதிபதி புதன் பகவான் நாளைய தினத்திலிருந்து வக்கரமாகிறார். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்காது. பணம் வரும், ஆனால் பணம் செலவாகிற விகிதமும் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேச்சு இருக்கு பாருங்க. ஏற்கனவே உங்கள் பேச்சில் கோபம் இருக்கு. இப்போ உங்கள் பேச்சுடைய மீனிங் மாறி அடுத்தவங்களுக்கு தப்பான மீனிங்காக போகும்னு இருக்கு. அப்புறம் ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்கள் பேச்சில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கு. இந்த வாரத்துடைய இறுதி 2 நாட்கள் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். ஒரு அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ள காலம்ங்கிறாங்க பாருங்க. ரொம்ப கவனமா இருந்துக்கணும். புதிய வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். பிசினஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிம்மதியை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் பிரமாதமா அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் உன்மத்த பைரவர். உன்மத்த பைரவரை வழிபடுங்கோ, நிம்மதி பெருகும். மிதுன ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்குமான ஒரு வாரம். இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் முதல்ல 10ஆம் இடத்துல இருக்கார். பிறகு 9ஆம் இடத்திற்கு வக்கரமாக செல்ல போகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கவனமாக வச்சுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு கம்யூனிகேஷன்லையும் எச்சரிக்கையாக இருங்க. சில பேர் உங்களை உளவு பார்க்கிறார்கள், உங்களை வேவு பார்க்கிறார்கள். உங்களுக்கு வரக்கூடிய சில கம்யூனிகேஷன் போலி கம்யூனிகேஷனாக இருக்கும். உதாரணமா, ஆன்லைன் மோசடியில் உங்களை மாட்டிவிடக்கூடிய அம்சங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்கு. புதன் பகவான் வக்கரப்பட்டிருக்கார் 9ஆம் இடத்துல. ஆன்லைன் மோசடியில் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு இருக்கு. எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான், பக்குவமானவங்க தான். ரொம்ப கவனமா இருக்கணும். சிலருடைய வாட்ஸ்அப் கூட முடக்கப்படலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஸோ ஆன்லைன் மோசடியில் உங்களை ஏமாற்றுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குதான், அது கவனமா இருக்கு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பல்கலைக்கழகத்தை படிப்பதற்கு இடம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த இடம் கிடைக்கிறது, அந்த தகவல் உண்மைதானான்னு பாருங்க. உங்களுக்கு நான் சீட் வாங்கி தரேன்னு யார் சொன்னா நம்பாதீங்க. போலி ஆசாமிகளிடம் ஏமாந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே வெளிநாடுகளில் சென்று படிக்க போகிற நம்முடைய மாணவர்களுக்கு பல பல்கலைக்கழகங்கள் மறுப்புகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் தொடங்குது. இந்த சனி பகவானுடைய அமைப்பு இருக்கே,
மீனராசிக்குள்ளே சனி பகவான் நுழைய போகிறார். அதற்கு முன்பாகவே தடைகள் தென்பட துவங்கும். பல நாட்டு பல்கலைக்கழகங்கள் நம்முடைய இந்திய மாணவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குங்கிறத விட இந்தியாவுடைய வளர்ச்சி பொறுக்காது. பல்வேறு வகைகள் அப்படி தென்பட துவங்கும். இதில் மிதுனராசி மாணவர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய படிப்பு சரியான பல்கலைக்கழகத்துக்கு போறீங்களா, முறையான ஆர்டர் வாங்கிட்டு போறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அங்கே போனால் முறையாக படிப்பை முடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு சேருங்க. இதெல்லாம் 9ஆம் இடத்துல புதன் வக்கரமாய் நிற்க போறாரு நாளைய தினத்திலிருந்து. அதனால உங்களுக்கு நான் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு வரேன். சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். உங்கள் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்பாங்க. அது மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு செய்தி வரும், உங்கள் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்பாங்க. உங்கள் வேலை காலியாயிருச்சும்பாங்க. ஏன்? 10ஆம் இடத்துக்கு சனி வராது. அப்போ வேலை பார்க்குற இடங்களில் பக்குவமாக இருந்துக்கிடுங்க. இருக்கிற வேலையே சிலர் நல்லா இருக்கும் வேலை, நீங்களே காலி பண்ணிடாதீங்க, அமைதியாக போயிருங்க. இப்போ தான் நான் போனஸை கேட்குறேன், இப்போ தான் நான் சம்பள உயர்வு கேட்குறேன், எனக்கு ப்ரமோஷனை கேட்குறேன், அதெல்லாம் கேட்க வேண்டிய காலம் இது அல்ல. புரிஞ்சுக்கிடுங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருகுமா? பெருகும். மிதுனராசி மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் வருமா? வரும். அதெல்லாம் இல்லை, வராமல் இல்லை. 1க்கு 2 முறை அதிகமாக படிக்கணும் பாடத்தை. அதே மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, இப்போ பிஜி வேற டிகிரி போய் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் உண்டு. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுக்கிர பகவான் 10ல் உச்சமா இருக்கார் அப்படின்னா உங்களுடைய அன்பு மகள் நான் வளர்கிறேனே அப்பா அப்படின்னு வளரக்கூடிய வளர்ச்சி இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி தரும். அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், உங்க படிப்பு நல்லா இருக்கும், உங்க செய்தொழில் சிறக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும், உங்களுடைய வருமானம் உயரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வியாபார பெருமக்கள் புதியவர்களை நம்பி வியாபார முயற்சியில் இறங்கக்கூடாது இந்த வாரம். மிதுனராசி வியாபார பெருமக்கள் நீங்க ஒரு பொருளை ஏற்றுமதி செய்றீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய தரத்தை உறுதிப்படுத்துங்கள். சிலருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் தரம் இல்லைன்னு திரும்பி வரலாம். அப்படி அமைப்பு இருக்கு. நீங்க புத்திசாலிங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கடும்பாடி அம்மன். கடும்பாடி அம்மனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல துவங்கி 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். செவ்வாய் பகவானை பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு யோகம் உண்டு. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில பேருக்கு பள்ளிக்கூடங்கள் மாறும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாறப்போகுது. வேலையில் இருந்த சில பல கஷ்டங்கள் நிவர்த்தியாக துவங்கும். கடகராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது நிவர்த்தியாக துவங்கும். கணவன் மனைவி உறவிலே இருந்த பிரச்சனைகள் விலகும். வெளிநாடுகளில் வாழக்கூடிய பலருக்கு வேறு நாடுகளுக்கு போக வேண்டிய சூழலோ, வேறு மாநிலங்களுக்கு மாற வேண்டிய சூழலோ, இந்திய திருநாட்டிற்கு திரும்ப வேண்டிய சூழலோ இருக்கும். வெளிநாடுகளில் வாழ்றவங்க கவனமாக இருக்கணும். கும்பத்திலிருந்து மீனத்தை பார்த்து சனி போறாரு. இந்த 2.5 ஆண்டுகளில் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில, படிப்புக்காக வெளிநாடுகள் செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில பல அதிர்ச்சி தரத்துக்கு சம்பவங்களை இவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அதாவது இந்திய திருநாட்டில் சொத்துக்கள் வாங்குவது, இந்திய திருநாட்டில் படிப்பது, இந்திய திருநாட்டில் வேலை பார்ப்பது என்பது மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தரும். புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வேலையில் முன்னேற்றம் தரும், படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். இருந்தாலும் மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்கும். இந்த பாடத்தை எடுக்கிறதா அந்த பாடத்தை எடுக்கிறதா, இந்த இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணுறதா அந்த இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணுறதா, இதெல்லாம் ஒரு எண்ணங்கள் வந்துட்டு போகும். வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்க போகுது. நினைத்த வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு. நினைத்த தொழில் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் வருது. வாகனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வருது.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை வீரன். அவர் வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் மனோ தைரியத்தை கொடுக்க போறார். சந்திர பகவான் லாபத்தில் செவ்வாய் இருக்கார். புதுசாக வீடுமனை வாங்குற யோகம். நிறைய பேர் இப்போ இடம் மாறி இருப்பீங்க, இல்லை மாற போறீங்க. வெளியூர் பயணங்கள் அமைய போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம். செவ்வாய் பகவான் பூமி லாபத்தை தருவார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அப்பதான் ஆரம்பிக்கிறார் பயணத்தை. 3ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு நல்ல மனோ தைரியத்தை தரப்போறார். சொத்து வாங்குற யோகத்தை கொடுக்க போறார். தேக நலன் நன்றாக இருக்கும். காதல் விஷயங்கள் கைகூடும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் அழகா நிவர்த்தி பண்ணிடுவீங்க. ஆனால் நண்பர் ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்வார். அதுல கவனமா இருந்தார். 7ஆம் இடத்துல புதன் பகவான் வக்கரமா வந்து உட்கார போறார். திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க. 7ஆம் இடத்துல புதன். வேறு நல்ல கிரகங்களுடைய பார்வையோ எதுவும் இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில் சிக்கல் வந்துடுது. 7ல் புதன் இருந்தால் உங்கள் பெண்ணுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க. 7ல் புதன் இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். அதில் 7ல் புதன் வக்கரமாக இருந்தால் இன்னும் பிரச்சனை கொடுக்கும். பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்க பல பேர். பல்வேறு வகையான சிக்கல்கள், அது ரகசியங்கள் புதிஞ்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ கூட்டாளி பிசினஸ் பண்ணிட்டு பாருவாங்க. கூட்டாளி அவர் கூட பிரச்சனை பண்ணுவாருன்னு இருக்கு. இப்போ ஃபாரின்ல படிக்க போன மாணவர்களுக்கு சர்டிபிகேட் காணாமல் போறதோ, டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போவதோ, படிப்பு சம்பந்தமான சில தொந்தரவுகளோ இப்பொழுது எழக்கூடும். கூடுதல் விழிப்போடு இருங்கள். காசு பணம் எப்படிக்கா இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இப்போ வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, சந்தான பிராப்தி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காளிகாம்பாள். அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க போகிறது. நல்ல காசு பணம் பெருகுங்க. முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அது 2வது நல்ல விஷயம். முதல்ல காசு பணம் கிடைக்குது. குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது. 2வது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. நல்ல யோகமாக இருக்கு. திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கைகூடி வந்துடும். ஆனால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குன்னா ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிற போது திருமணத்துக்கு ஒரு வரன் பார்ப்பீங்க. அந்த வரனை பார்த்தா பிடிச்சு போயிடும். சுரதா ஒரு பாட்டு எழுதுவாரு, சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ யாரும் வெட்டாத கிணற்றை விட்டு வெளிவந்த வெண்முத்தோ அப்படின்னு அந்த அழகழகா வர்ணிப்பார். அப்படி அழகான ஒரு வாழ்க்கை துணைவர் நீங்க பார்த்தோன்னே மயங்குவீங்க. அப்படி வாழ்க்கை துணைவர் அமைவார். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்குன்னு சொன்னாலே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுன்னா திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய வரன் இருக்கிறாரே, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆசையா இருக்காங்க, அப்புறம் இந்த ஆசை குறைஞ்சு போயிடுது. இன்னும் நிறைய ரகசியங்கள் அதில் புதிஞ்சு இருக்கு. அதனால திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் 6ஆம் இடத்துல வக்கரமாக போகிறாருங்க போது ஹெல்த்தை பாருங்க. குடும்பத்தில் ஒரு குறை இருக்கும். தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மனசுல ஏதோ ஒரு வெறுமை வரும். பிசினஸ்லாம் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க. பிசினஸ் உறவுகளில் கவனமா இருங்க. பிசினஸ் கான்டெக்ட்ல படிக்கிற மாணவர்கள் படிச்சோமா, நம்ம வாழ்க்கையில நம்ம கடமையை செய்தோமான்னு இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் மனசை ஈடுபடுத்திடாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்
ஆஞ்சநேயர், அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்க போகிறது. ராசியில சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவங்கி உங்களுக்கு சாதகமாக 3ஆம் ஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்றார். உங்களுடைய புகழ் பெருகும், கௌரவம் பெருகும், அந்தஸ்து பெருகும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள், படிப்பில் மாணவர்கள் ஜொலிப்பீர்கள். சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடந்த 2.5 ஆண்டுகளாக துளாராசிக்காரர்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கு முடிவு காலம் கிடைக்கும். எந்த துளாராசிக்காரங்களை வேணா கேளுங்க, சார் லாஸ்ட் 2.5 இயர்ஸா கஷ்டம், 3 இயர்ஸா கஷ்டம், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சாச்சு. அந்த கஷ்டங்களிலிருந்து இப்ப விடுதலை உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில. ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா, அது அமையப்போகுது. பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வெளிப்படும். சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பயணங்கள் வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுங்க? செவ்வாய் பகவான் 8ல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்புறம் நமக்கு ஆட்டி படைக்குமா, பிரச்சனைக்குரியதாக இருக்குமானா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது உண்மை. ஆனால் குருவுடைய பார்வை உங்களை காப்பாற்றும். ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த வருவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை வரும். பெரியவங்களுடைய அட்வைஸோ, உங்கள் வெல்விஷர்ஸுடைய அட்வைஸோ, ஏதோ ஒரு பாதுகாப்பு, தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு ஒரு அடையாளம் தெரியுது, வேணாம் இந்த செயலை செய்யாத, ஆபத்து வரும்னு தோணும், செய்திடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காசு பணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் வரும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவார்கள். காதலில் வெற்றி பெற துடிப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் அட்டமாதிபதி புதன் 4ஆம் இடத்துல வக்கரமாக போறார். அப்படிங்கிறது மிக கவனம். இதயங்கள் ஜாக்கிரதை, இதயங்கள் ஜாக்கிரதை. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. 10+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வரும், சின்ன ஒரு ரிப்பேர் ஒர்க்காக இருக்கும்போது சரி பண்ணிடுங்க. புதிய ஃப்ளாட் வாங்க போறீங்க அப்படின்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணாமல் வாங்காதீங்க. வியாபார பெருமக்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இப்போ நல்லது. ஏற்கனவே உள்ள பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸை தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன், சுசீந்தரம் தானுமாலயன். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வாரம் தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. சந்திர பகவான் லாபத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பயணத்தை துவக்குவார். உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் உண்டு. புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஒன்று வெற்றி பெறப்போகிறது. உங்களுடைய புதிய திட்டம் ஒன்று வெற்றி பெறப்போகுது. புதிய நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் வரப்போகுது. திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வரப்போகுது. புதுசாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் சிலருக்கு சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்க.
பணத்தை கவனமாக கையாளுங்கள். பிறரிடம் பணத்தை கொடுக்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுங்க. ஏன்னா சில சமயம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய காஸ்ட்லியான நகையோ பணமோ திருடு போவதற்கும் இந்த வாரம் வாய்ப்பு உண்டு. எப்படி பார்த்தாலுங்க சனி பகவான் இப்ப 3ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு பாருங்க, அதுவே உங்களுக்கு சாதகம் தான். ஒரு நல்ல வாரம் இந்த வாரத்தை நீங்க எடுத்துக்கிடலாம். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். யோக நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலம் முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாக இருக்கும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு. ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிலரை தாக்கலாம். ஹார்மோன் பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். புதுசாக வேலை தேடுறவங்களுக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்குமா சார், கிடைக்குமா சார், நல்ல வேலை கிடைக்க போகுது சார். பண நெருக்கடி விலகுமா? நிச்சயமாக விலகும். பணம் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். பணப்புழக்கமும் நல்லபடியாக அமையும். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திருமணத்திற்கு நல்ல வரன் கைகூடி வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற லாபம் இருக்கும். ஆனால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் தொடர்பான உங்கள் பேச்சுகளில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள். வீரராகவ பெருமாளை வழிபடுங்க. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்ண போறார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கி கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறது. சந்திர பகவான் என்ன பண்ண போறார்? ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தி தரப்போகிறார். ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். சில பேருக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுது, அதுவும் கிடைக்கும். உடம்பு வருத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சில நேரங்களில் உங்கள் பேச்சுக்களில் கவனமாக இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே தலைகுனிவு ஏற்படலாம். அதுலேயும் கவனமா இருங்க. பேசுற பேச்சுக்கள் எச்சரிக்கையா இருக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். நல்ல காசு பணம் வரும். இப்ப சந்தோஷமா இருப்பீங்க. மகளுடைய திருமணம், மகனுடைய திருமணம், திருமண பருவத்தில் ஒருவேளை நீங்களே இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் பற்றிய பேச்சுக்கள் குடும்பத்தில் இப்ப மகிழ்ச்சியா நடக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம். சில பேர் அந்நிய நாட்டில் தான் வேலை வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படுது. புதன் வக்கரமாயி ராசிக்குள்ள வரப்போறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் கவனமா இருங்க. செயற்கை முறை கருத்தரித்தலிலே குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் மருத்துவ ஆலோசனையை அவங்க எந்த நேரத்துக்கெல்லாம் உங்களை சந்திக்க சொல்லியிருக்காங்களோ போய் சந்திச்சிருங்க டாக்டர்களை. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், நீங்கள் விரும்பாத பொறுப்பு கூட, எக்ஸ்ட்ரா பொறுப்பு கூட வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ராகவேந்திரரை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இப்போ
அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போறார். அது முதல் 2 நாட்கள் மட்டும் கவனமா இருக்கணும். 3வது நாள் பிற்பாதியிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது 17, 18 தேதிகள் கூடுதல் கவனமா இருக்க. 19ஆம் தேதி மாலை பொழுது கூட வைங்க, அதுலேருந்து நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரங்களுக்கு வேலையில் சில நெருக்கடிகள் வந்து போகும் அந்த அமைப்பு இருக்கு. இப்போ இடமாறக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணத்துக்கு நல்ல வரன் கைகூடி வரும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும், அந்த அவசியம் இருக்கும். காலில் அடிபடுறதோ உடம்புல பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். உடல்நலத்தை பாருங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் ரீதியாக புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள், கூட்டாளிகளை அதிக நம்பினேன், புதுசாக ஒரு கூட்டாளி வந்தார், அவரை நம்பி பிஸ்னஸ் இறங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலருக்கு பாதிப்பு இருக்கும். நம்பிய கூட்டாளி கைவிடுவார்னு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் உறவுகளில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. படிக்கிற மாணவர்கள், நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான செய்தி உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் படிப்பதற்குரிய சூழல் அந்த நாட்டில் இருக்கா? நீங்கள் உருப்படியாக படித்து முடிச்சுட்டு வர முடியுமா என்பதையெல்லாம் தீர விசாரிக்காமல் வெளிநாட்டிற்கு படிக்க செல்ல வேண்டாம். 7ஆம் இடத்திற்குரிய புதனும் 12இல் வக்கரம் பெறப்போகிறார் நாளை தினத்திலிருந்து. ஸோ வெளிநாட்டில் போய் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்கள், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். அவரை வழிபடுங்க. ஒத்தக்கடை நரசிம்மரை வழிபடுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். அன்பர்களே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா?